கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவர் நமக்கு தருகின்ற எல்லையில்லாத மகிழ்ச்சி, தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையில் அவர் வருகை மட்டும் நிலைத்திருக்கும்படியா இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டுகொள்கிறேன். நம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை அணைத்து கொள்வார். ஒரு குழந்தைய தாய் என்ன செய்வான்னா அணைத்து கொள்வான். சும்மா அந்த குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கும். அது அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து சிரிச்சதுன்னு வச்சுக்கிங்களேன், உடனே ஓடி வந்து அந்த பிள்ளையை தூக்கி அணைச்சி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு திருப்பி விளாடுமான்னு விட்டுட்டு போவான். ஆமாம் தானே? நம்மெல்லாம் தாயாக இருந்திருக்கிறோம், தகப்பனாக இருந்திருக்கோம், நமக்கு தெரியும்ல. அந்த குழந்தை அது நம்மளை கண்டுக்கிடாமல் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க. ஒருவேளை அந்த பிள்ளை நம்மளை பார்க்கல, நம்மளை பார்த்து சிரிச்சது நம்ம பண்ணோம். ஒரு வேளை நம்மளை பார்க்காமே விளாண்டுக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப நேரம் அது விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ நம்ம அங்கேருந்து என்ன செய்வோம், பார்த்துட்டு குழந்தைய உடனே என்ன செய்வோம், வந்து பக்கத்தில் கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பாப்பாவை விட்டுட்டு நம்ம போய் வேலை செய்வோம். அணைத்து கொள்வார். இது போல தான் நம் தேவன் நம்மளை தாயை போல் அணைத்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ளவர். நிச்சயமாக அவர் நமக்கு தாய் மட்டும் இல்லை, தாயும் அவர் தான், தகப்பனும் அவர் தான், ரெண்டுமே அவர் தான். நம்மளை பாதுகாத்து கொள்வார். ஒருத்தர் பாட்டு எழுதியிருந்தார், நல்ல பாட்டு அது. தா உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அம்மான்னு கூப்பிடவா, உன்னை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்பான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கொஞ்சுவதை கெஞ்சுவதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஒரு அந்த தேவனோடு அவர் கொண்டிருந்த அந்த உறவை பார்த்தீங்களா? அந்த தேவன் அவர் அணைச்சு கொண்ட உறவை அவர் பாடுகிறார். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். தாயும் தகப்பனும் அவர் தான். அவங்க தான் நம்மளை அன்பாக அணைச்சிப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்திலேயே தேவனை நமக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற மற்றொரு ரெண்டு நபர்கள் யாருன்னா தாயும் தகப்பனும் தான். சிலருக்கு அந்த அன்பை வெளிக்காட்ட தெரியாதா இருக்கும், கண்டிஷனாக இருப்பாங்களா இருக்கும். ஆனால் அன்பு அப்படின்னா அது தாயும் தகப்பனும் தான். அவங்கள காட்டிலும் உலகத்தில் உங்களை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த ரெண்டு பேரையும் முழுதாய் 1000 மடங்கு கொண்டது தான், 1000 தகப்பனையும் தாயையும் மொத்த உருவாக கொண்டவர் தான் நம்ம ஆண்டவர். நம்மை அணைத்து கொள்வார். லேட்டஸ்டாக ஒருத்தர் பாடியிருக்கிறார்ல, அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த பாட்டை பாடாதவங்களே, அதாவது உணர்ந்து பாடாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய அவ்வளவு ஒரு அபிஷேகம் அந்த பாட்டில். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலங்காமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க வைத்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, என் தாய் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. என்ன ஒரு உணர்ந்த பாட்டு பாருங்க. கருவில் இருக்கும்போதே கருவை அழிக்கலையாம், அணைச்சிக்கிட்டாராம். பாருங்க என்ன ஒரு அன்பு. ஆம்பிரியமானவர்களே, குறைவின்றி பிறக்க வைத்தீர். அந்த பாட்டில் அர்த்தத்தை பார்த்தீங்களா? நம் தேவன் கருவில் இருக்கும்போதே, நாம் உண்டாகும் போதே நம்மை அணைத்து கொண்டார். அந்த கருவுக்குள்ள அந்த தாயின் கற்பப்பையில் அவருடைய கரந்தான் நம்மளை அணைத்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தது, ஆகாரத்தை கொடுத்தது, சுவாசத்தை கொடுத்தது, நம்மை ஆசீர்வதித்தது. பார்த்தீங்களா? அந்த அறையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டி ஒரு பை, அதுக்குள்ள தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள ஒரு கரு, அந்த கரு ஒரு குழந்தையா மாறுது. தேவன் அணைக்காதபடி அது வளருமா? நிச்சயமா முடியாது. அதுதான் கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கின்ற
ஈவு. கர்த்தர் கொடுக்கின்ற சுதந்திரம். கர்த்தரால தான் ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்க முடியும். அவர் நம்மை, ஏன்னா அந்த கருவிலே நம்மளை அணைத்துக் கொண்டார். அது அவர் அழகா பாடுறாரு. அழியாமல் அணைத்து கொண்டீர். அந்த கரு கலைஞ்சிராம அணைச்சுக்கிட்டாராம். கலங்காமல் கலைந்திடாமல் காத்து கொண்டாராம். என்ன அழகு! பத்திரமா என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தீரே. இதுக்காக நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா தேவனுக்கு? சொல்லுங்க. சின்ன வயசுல நான் அடிக்கடி எங்கள் அம்மாவை பார்த்து கேட்பேன், அம்மா எனக்கு ஏம்மா மூக்கு இவ்வளோ பெருசாக இருக்கு, எனக்கு ஏம்மா நீங்கள் பெரிய மூக்கு வச்சு என்னை பெற்றீங்கன்னு எங்கள் அம்மாவை பார்த்து நான் குழந்தையில என்னை அறியாத பருவத்தில் கேட்டிருக்கேன். அப்போ எங்கள் அம்மா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்தனையோ பேருக்கு கை இல்லாமல் இருக்கிறாங்க, கால் இல்லாமல் இருக்காங்க, கண்ணு குருடாக இருக்குது, பார்க்க முடியாமல். கடவுள் உன்னை எல்லா அங்கத்தையும் ஊனமில்லாதபடி உன்னை உருவாக்கி இருக்கிறதுக்கு நீ ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு நீ நன்றி சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையில அந்த வார்த்தை என்னை தொட்டது பிரியமானவர்களே. நான் தெரியாம தான் கேட்டேன். ஆனால் என் தாய் என்னை பார்த்து இப்படி சொல்லும்போது, அப்பொழுது அந்த சிறு வயதிலேயே அந்த ஒரு அன்பு தேவன் மேல. ஆமா, நம்மளை குறைவில்லாம பிறக்க வச்சுட்டாரு. உண்மையிலேயே தேவன் நம்மளை அணைத்து கொண்டதுனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம். சாத்தான் எத்தனையோ முறை நம்ம அழிக்க வந்திருக்கான். வாழ்க்கையில் போராட்டத்தில் நம்ம பிள்ளைங்களை அழிவின் பாதையில் வண்டியில் போகும்போதே எத்தனையோ முறை ஆக்சிடென்ட்டு, எத்தனையோ முறை பிள்ளைங்க விழுந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை அணைத்து கொண்டு நம்மை பாதுகாத்தவர் யாரு? நம் தேவன் தான். அவர் நம்மை அணைத்து கொள்வார். ரொம்ப துக்கத்தில் புலம்புனா கூட அவர்கிட்ட போய், அவர் சமூகத்தில் போய் நம்ம ஆறுதல் தேடினா நம்மளை அணைத்து முத்தமிட்டு நமக்கு ஆறுதல் படுத்தி நம்மளை அனுப்புவார். அவர் தான் ஆறுதல் தேவன். நம்மளை அணைத்து கொள்வார், அணைத்து கொள்வார். நம்ம கிட்ட போனோம்னாலே போதும். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுபவர்கள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் கூட படுக்கும். தேவனை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா அவர் நம்மை அணைத்துக் கொள்கின்றவர். நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை அணைத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம ஒன்றும் வேண்டாம், அவரை இன்னும் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளருவோம். இப்போ மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் மரித்த பிறகு நம் ஆத்துமா அழிந்து விடாத படிக்கு அந்த ஆத்துமாவையும் அவர் அணைத்து கொள்ளும்படியாய் அவருடைய கரங்களில் நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் தேடுவோம். ஆத்துமா அழிந்து விடாதபடி அவர் அனைத்து நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து அழிவிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை அணைத்து கொண்டே இருக்கிற தேவன். அவரையே நாம் அண்டிக் கொள்வோமா? வார்த்தையே நம் வாழ்க்கையாகட்டுமா? வார்த்தை வாழ்க்கையாகட்டும். God bless you.